இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் சிஓஏ மூணுமே எப்படி 1.5 வருஷத்தில் படித்து முடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக ஷார்ட் அண்ட் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நம்ம வீட்டில் இருந்தே ஷார்ட் அண்ட் படிக்க போகிறோம். ஷார்ட் அண்டும் டைப் ரைட்டிங்கும் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ண யார் வேணாலும் டைப் ரைட்டிங்கும் ஷார்ட் அண்டும் படிக்கலாம். சிஓஏ படிக்கணும் அப்படின்னா அவங்க டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங் பாஸ் பண்ணால் தான் ஷார்ட் அண்ட் படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அப்படி கண்டிப்பாக கிடையாது. டைப் ரைட்டிங் வேறு, ஷார்ட் அண்ட் வேறு. டைப் ரைட்டிங் படிச்சுக்கிட்டே ஷார்ட் அண்ட் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஆனால் நம்ம ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ரெண்டுமே முடிச்சிருந்தா தான் நம்ம எலிஜிபிள். டைப் ரைட்டிங்கில் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே லோயர், ஹையர் அப்படின்னு 2 கிரேட் இருக்குது. அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட்லேயும் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் லோயர், ஹையர் அப்படிங்கிற 2 கிரேட் இருக்குது. டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம்ஸ் 6 மாதத்துக்கு ஒருக்கா நடக்கும். அதாவது ஒரு வருஷத்தில் 2 தடவை நடக்கும். டைப் ரைட்டிங்கில் ஒரு சிலர் டைரெக்டாக ஹையர் படிப்பாங்க. ஆனால் ஷார்ட் ஹேண்டில் லோயர் முடிச்சுட்டு ஹையர் படிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1.5 வருஷத்தில் எப்படி நம்ம டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் சிஓஇ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தடு. இப்போது டெக்னிக்கல் எக்ஸாம் வரப்போகுது. கரெக்டாக இன்னும் 6 மாதம்தான் டைம் இருக்குது. அப்படின்றப்போ ஷார்ட் ஹேண்டில் தமிழ் ஜூனியர் ஜாயின் பண்ணலாம். அதே சேம் டைமில் டைப் ரைட்டிங்கில் தமிழ் ஜூனியரும் இங்கிலீஷ் ஜூனியரும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த 6 மாதத்தில் ஷார்ட் ஹேண்டில் தமிழ் சீனியரும் இங்கிலீஷ் ஜூனியரும் ஜாயின் பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங்கில் தமிழ் சீனியரும் இங்கிலீஷ் சீனியரும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 இயரில் நீங்கள் டைப் ரைட்டிங் ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. ஷார்ட் ஹேண்டில் தமிழ் சீனியர் முடிச்சிருவீங்க, இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சிருவீங்க. அடுத்த 6 மாதத்தில் சிஓஏவும் இங்கிலீஷ் சீனியரும் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது நீங்கள் கரெக்டாக எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 6 மாதம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் தமிழ் ஜூனியர் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நான் இன்றைக்கி ஷார்ட் அண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த டேட்லேருந்து எனக்கு எக்ஸாம் வரத்துக்கு மினிமம் 8 மந்த்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஜூனியர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷார்ட் ஹேண்டில். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டில் தமிழ் ஜூனியரும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஏன் சேர்ந்து படிக்கிறோம், ஒரே 8 மாதத்துக்குள்ளே இதை முடிச்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இங்கிலீஷ் ஜூனியர் படிச்சுட்டு தமிழ் ஜூனியர் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 8 மாதத்துலேயே அதை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அதே சேம் டைமில் டைப் ரைட்டிங்கில் தமிழ் ஜூனியரும் இங்கிலீஷ் ஜூனியரும் நீங்கள் ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்த 6 மாதத்தில் ஷார்ட் ஹேண்டில் தமிழ் சீனியரும் இங்கிலீஷில் இன்டர்மீடியேட்டும் போடலாம். ஆனால் இங்கிலீஷில் இன்டர்மீடியேட் பண்ணுறத குரூப் 4ல் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இங்கிலீஷ் இன்டர்மீடியேட் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இங்கிலீஷ் ஜூனியர் அந்த லெவலுக்கு தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்டர்மீடியேட் படித்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, அந்த மாதிரி தான் அது. அதே டைமில் டைப் ரைட்டிங்கில் தமிழ் சீனியரும் இங்கிலீஷ் சீனியரும் நீங்கள் முடிச்சிடலாம். அடுத்த 6 மாதத்தில் இங்கிலீஷ் சீனியர் ஷார்ட் ஹேண்டும் சிஓஏவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, என்னால் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் இன்டர்மீடியேட்டுக்கு பதிலாக இந்த இடத்துலையே நீங்கள் சீனியர் முடிச்சிடலாம். ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கும். ஸோ அவங்களால ஈஸியாக இங்கிலீஷ் பிக்கப் பண்ணிக்க முடியும். அவங்க 1 இயர்லேயே ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங்கும் முடிச்சிட முடியும். இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சுட்டு சீனியர் முடிக்கிறப்ப நமக்கு 1 இயர் டைம் கிடைக்கும். ஸோ சீனியருக்கு நம்ம நிறைய டைம் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரே அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடலாம். இப்போது பார்த்த 2 மெத்தடுமே ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் ஜாப் போய்க்கிட்டே படிப்பாங்க, இல்லை ஃபுல் டைம் என்னால் படிக்க முடியாது, அவங்களுக்கு இந்த மெத்தட் 3 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அவங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ஜூனியர் ஷார்ட் ஹேண்ட் படிக்கலாம். அதே டைமில் டைப்ரைட்டிங் படிக்கலாம். எப்படி ஜாப் போய்க்கிட்டே டைப்ரைட்டிங்கும் ஷார்ட் ஹேண்ட் 2மே படிக்கிறது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் காலையில் ஜாப் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிடலாம். ஏன்னா 1 ஹவர் தான் டைப்ரைட்டிங் கிளாஸ் இருக்கும். காலையில் 1 ஹவர் முடிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நம்ம சேனல்லையே ஷார்ட் ஹேண்ட் படிக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன் இப்போ நம்ம 1.5 வருஷத்துக்குள்ளே படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ 2021ல் ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, அடுத்த குரூப் 4 எக்ஸாம் வரத்துக்குள்ளே 3 டெக்னிக்கல் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த 3 டெக்னிக்கல் எக்ஸாமில் பிளான் பண்ணி 1.5 வருஷத்துக்குள்ளே ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஷார்ட் ஹேண்ட் முடித்த உடனேயுமே ஜாப்க்கு போயிடலாம். 5, 6 வருஷமாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. 1 வருஷத்துலேயே படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். நம்மளால் அந்த கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கும்போது, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி நம்மளும் டிஎன்பிஎஸ்சியில் ஜாப் வாங்கிடணும். ஸோ மன உறுதியோடு படிங்க. கண்டிப்பாக நம்மளால் முடிச்சுட்டு ஜாப் வாங்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.